இராணுவத்தினரை எச்சரித்துள்ள சுகாஸ். நாடாளுமன்றத்தை உடன் கலைக்குமாறு ரணிலிடம் அழுத்தம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இளைஞன். கிளிநொச்சியில் யுத்த நினைவு சின்னம் காணப்படும் இடத்தில் இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட உள்ள விளையாட்டு பூங்காவிற்கான கட்டுமான பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். குறித்த இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டு அவர் ஊடகங்களிடம் கருத்துரைக்கையில், இந்த இடத்தில் தொடர்ந்து இராணுவத்தினர் ஆதிக்கம் செலுத்தினால் மக்களுடன் சேர்ந்து ஒருமித்த அளவிலான போராட்டம் ஒன்றை மேற்கொள்வோம். மேலும் பூநகரி பொன்னாவளி பகுதியில் வளங்கள் சூறையாடப்படுகின்றது. அது மாத்திரமின்றி உருத்திரபுரீஸ்வரர் ஆலயத்தையும் ஆக்கிரமிக்க முயற்சிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் அனுமதியில்லாத இராணுவம் மேற்கொள்ளும் இந்த கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் போலீசார் முன்னிலையில் குடும்பஸ்தர் ஒருவரை தாக்கிய நபரை கைது செய்யுமாறு அப்பகுதி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டம் கண்டி வீதியில் அமைந்துள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகம் முன்பாக இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 15ஆம் தேதி வவுனியா சின்னப்பூவரசன் குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையை புளியங்குளம் போலீஸ் நிலையத்தின் போலீசார் பிடித்து வைத்துள்ளனர். இதனையடுத்து வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருந்த நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்திற்குள் வைத்து அவரை தாக்கியுள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவத்திற்கு நியாயம் கோரியே இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான நபர் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இதனையடுத்து வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சார்பாக 10 பேரை அழைத்து பேசியிருந்தார். இதன்போது போலீஸ் நிலையத்தில் வைத்து தாக்கிய வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபரை 3 தினங்களுக்குள் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கிய மாடுகளை இறைச்சிக்காக வெட்டும் கொள்கலம் ஒன்று இன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தில் மாடுகள் கொலை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த பகுதியில் கீரிமலை மற்றும் மல்லாகம் பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இதன்போது அந்த கொள்கலத்தில் இருந்து ஒரு பெரிய மாடும் அதன் கன்றுக்குட்டியும் மீட்கப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. மல்லாகம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய குறித்த மாடு கன்றுக்குட்டியும் தெல்லிப்பளையில் உள்ள அன்பு இல்லமெனும் பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நாளைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஆன்லைன் விசாவை இந்திய அதிகாரிகள் வழங்கியமையால் ஏற்பட்ட குழப்பம் தொடர்பில் இலங்கை இளைஞன் கடும் கோபமாக பேசிய காணொளி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விசா வழங்கும் பிரிவில் குழப்பத்தை ஏற்படுத்திய இளைஞனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் நிராடலஸ் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த மே மாதம் 1ஆம் திகதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தேவையற்ற விதத்தில் நடந்து கொண்ட இளைஞன் விமான நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சட்டத்தரணியான சந்துருவன் குமாரசிங்க என்ற இளைஞன் இன்று காலை விமான நிலைய காவல்துறையினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அவர் விமான நிலைய காவல்துறைக்கு வந்தபோது வேறு சில வழக்கறிஞர்களும் அங்கு வருகை தந்துள்ளனர். இதேவேளை விமான நிலையத்தில் இடம்பெற்ற அசாதாரண சூழ்நிலையை பதிவு செய்த குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் மூவரின் வாக்குமூலங்களையும் கட்டுநாயக்க காவல்துறையினர் நேற்று மாலை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தை உடன் கலைத்து பொது தேர்தலை நடாத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடப்பட உள்ளது. இது தொடர்பான கோரிக்கையை முன்வைக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் தீர்மானித்துள்ளதாக கட்சியின் உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னதாக பொதுஜன பெரமுன நிறுவனர் பெசில் ராஜபக்ஷ ஜனாதிபதியிடம் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். ஏதோ வகையில் அவசரமாக பொது தேர்தல் நடத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த சின்னத்தில் போட்டியிடும் என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்திடம் ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியுள்ளது. அனைத்து தேர்தல்களுக்கும் தமது கட்சி வேறு எந்த சின்னத்திலும் போட்டியிடாது எனவும், தமது கட்சி தாமரை மொட்டு சின்னத்தில் மாத்திரமே போட்டியிடும் எனவும் அவர் அங்கு குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையின் இறையாண்மையை இந்தியாவுக்கு காட்டிக் கொடுப்பதற்கு ஆட்சியாளர்கள் தயாராகி வருகின்றனர். எட்கா உடன்படிக்கையை கைச்சாத்திடுவதற்குரிய ஏற்பாடுகளும் ரகசியமாக இடம்பெற்று வருகின்றன என்று உத்தரலங்கா சபாகயவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இலங்கையை இந்தியாவின் மாநிலமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது. இந்திய ரூபாவை இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்க மக்கள் உத்தரலங்கா சபாகயவுடன் கைகோர்க்க வேண்டும் எனவும் அவர் அறைகூவல் விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் பிமல் வீரவன்ச எம்பி மேலும் கூறியதாவது: இலங்கையில் இன்றுமில்லாதவாறு பொருளாதார கேந்திர முக்கியத்துவமிக்க இடங்களை விற்பனை செய்யும் நிலைமை காணப்படுகின்றது. இலங்கை மின்சார சபையை 12 கூறுகளாக பிரித்து இந்திய நிறுவனங்களுக்கு விற்பதற்கு தயாராகின்றனர். இலங்கையையும் இந்தியாவையும் இணைப்பதற்குரிய பாதை பற்றியும் பேசப்படுகின்றது. விமான நிலையங்கள் அனைத்தும் இந்தியாவுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ கூறியுள்ளார். இந்திய ரூபாவை இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும். அதேபோல இலங்கை மற்றும் இந்திய சுங்கங்களை இணைப்பதற்குரிய சாத்தியம் பற்றியும் பேசப்படுகின்றது. இவ்வாறு இலங்கை இந்தியாவின் மாநிலமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியானது ஸ்மார்ட் கல்வியைப் போலவே ஸ்மார்ட் விவசாயத்தையும் உருவாக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஸ்மார்ட் வகுப்பறைகள் வேலை திட்டத்திற்கான நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இஸ்ரேல் போன்ற நாடுகளில் பயிரிடுவதற்கு ஏற்ற சூழல் இல்லாவிட்டாலும் பயிரிடுவதில் சிறந்து விளங்குகின்றனர். 2019ஆம் ஆண்டு நாடு ஏமாற்று தலைவரின் பக்கம் சென்றதன் காரணமாக வங்குரோத்து நிலைக்கு சென்றது. எனவே 2024ஆம் ஆண்டிலாவது ஸ்மார்ட் நாட்டை உருவாக்க நாம் ஒன்றிணைய வேண்டும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செல்வந்தர்களின் உதவிகளை பெற்று பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். மேலும் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்காக அரசு ஒதுக்கும் பணத்தை வைத்து இந்த துறைகளை மேம்படுத்த முடியாது. ஆகையால் நாட்டின் இந்த அசாதாரண சூழ்நிலையில் சட்டங்களுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் புதிய வழியில் சிந்தித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்பட இருக்கும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை அவர்களது வீடுகளுக்கு சென்று போலீஸ் அதிகாரிகள் கைது செய்வதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானிய அரசின் ருவாண்டா திட்டத்தின் கீழ் முதல் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் குழுவினர் கடந்த திங்கட்கிழமை மாலை ருவாண்டாவுக்கு செல்லும் விமானத்தில் ஏற்றி அனுப்பப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தாங்களும் நாடு கடத்தப்படலாம் எனும் அச்சத்தில் ஆயிரக்கணக்கான சட்டவிரோத புலம்பெயர்ந்தவர்கள் தலைமறைவாகி இருக்கலாம் எனும் செய்திகள் வெளியாகின. எனவே நாடு கடத்தப்படுவதிலிருந்து தப்பிக்க புலம்பெயர்ந்தோர் தலைமறைவாவதை தடுப்பதற்காக நேற்று முதல் நாடு முழுவதும் எல்லை பாதுகாப்பு போலீசார் சோதனைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார் வீடு வீடாக சென்று சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை கைது செய்து போலீஸ் வேன்களில் ஏற்றும் காட்சிகளை பிரித்தானிய உள்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இதன்போது கைது செய்யப்படும் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது.